இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடப்பதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து வெளியேறுகிறார்கள் வீரர்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான அந்த பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இதில் இந்தியாவிலிருந்து காமகாசி ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள், சூசைட் ட்ரோன். இந்த சூசைட் ட்ரோன் சுமார் 9 ட்ரோன்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்பி தாக்குதலில் இந்தியா ஈடுபட்டிருந்தது. அதில் ஒரு ட்ரோன் ஆனது தற்போது ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் அருகில் விழுந்து வெடித்திருக்கிறது. ராவல்பிண்டியில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் மேட்ச் தற்போது அந்த போட்டிகள் நடந்து வருகிறது. இந்த போட்டிகளில் இங்கிலாந்தை சேர்ந்த பல வீரர்கள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் விளையாடி வருகின்றனர். இன்று நடந்த இந்த காமகாசி ட்ரோன் தாக்குதலில் தற்போது அவர்களோட அந்த பாதுகாப்பு தொடர்பாக தற்போது கேள்வி எழுந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இங்கிலாந்து வீரர்கள் தற்போதைக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை என்றாலும் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்று வருவது அவர்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் தகவல் வெளியாயிருக்கிறது. மேலும் இது போன்ற ஏதேனும் நிகழ்வுகளோ அல்லது தாக்குதலோ தாங்கள் இருக்கும் இடங்களுக்கோ அல்லது தாங்கள் விளையாடும் இடங்களுக்கோ அருகில் நடக்கும் பட்சத்தில் அவர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. தற்போது இந்த தாக்குதலை அடுத்து தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு அவசர ஆலோசனைக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. தற்போது இது போன்ற தாக்குதல்கள் அல்லது இது போன்ற இந்தியாவின் நடவடிக்கைகளிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியின் நிலைமை அடுத்தது என்ன செய்வது போன்ற விவகாரங்களை தொடர்பாக விவாதிப்பதற்கு தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு கூட்டத்தையும் கூட்டி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி முகிலன்.